Good morning students, welcome to Exam Career World. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th standard biology biobotany chapter 3 genetics அந்த இதில் chromosomal base of inheritance அந்த டாப்பிக்கில் நம்ம ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோமா. பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு பேஜில் வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோமா. இதில் வந்து என்னென்னா குரோமோசோம்ஸ்னால் என்னென்னு அவங்க கேட்பாங்க. அப்போ இதிலேருந்து இன்இக்வாட்டிக் செல்ஸ்லேருந்து இது வரைக்கும் நீங்கள் எழுதுங்க. குரோமோசோம்னா சரி, ஈக்வாட்டிக் செல்ஸ் ஆர் வார்ம் ஷேப் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் டியூரிங் செல் டிவிஷன் கால் chromosome colored bodies visualized by staining an organism which possesses 2 complete set of chromosome known as diploid. அதுக்கப்புறம் அந்த குரோமோசோமில் A chromosome consists of long, continuous, coiled piece of DNA in which genes are arranged in the linear order. அப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஜீன்ஸ்ன்னு கேட்கலாம். அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் எழுதுங்க. சரியா, அதுக்கப்புறம் இது ஒரு கொஸ்டினை. அதுக்கப்புறம் லோக்கஸ்ன்னு கேட்டாங்கன்னா ஈச் ஜீன் ஆஸ் அ டெஃபனைட் பொசிஷன் ஆன் த குரோமோசோமா. ஜீன்ஸ் ஆர் எடிட்டரி யூனிட்ஸ். இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் எழுதுங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் குரோமோசோம்னா என்ன, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஜீன் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து லோக்கஸ் அப்படின்னு கேட்பாங்க. 3 விதமான கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஸ்டேட்டட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் எழுதுங்க. குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஸ்டேட் த மெண்டலியன் ஃபேக்டர்ஸ் ஜீன்ஸ் அவர் ஸ்பெசிஃபிக் லோக்கஸ் ஆன குரோமோசோம் இட் கேரி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இதுலேருந்து இது வரைக்கும் எழுதுங்க. இந்த லெசன் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லையும் கொடுத்துருக்கோம். லெசனுக்குரிய வீடியோஸ் ஃபுல்லாக நாங்கள் அந்த வீடியோஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டடி பிளானில் பார்த்துட்ருக்கோமா. இப்போ ஃபஸ்ட் பேஜில் வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் குரோமோசோமல் தியரி வந்து என்ன கொஞ்சம் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஒன் வேர்டுக்கு கேட்க சான்சஸ் இருக்குது. சரியா, ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. மோட்டோகமரி, அதுக்கப்புறம் வந்து டி போரி, WS சுட்டன் அண்ட் போரி, இந்த மாதிரி வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா என்னென்ன அவங்க வந்து சொன்னாங்கன்றதை கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸா, இதில் வந்து ஃபுல்லாக படிச்சுக்கணும். ஃபுல்லாக கொஸ்டின்ஸாக இந்த 4 பாயிண்ட்ஸோ 3 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. 4 பாயிண்ட்ஸுமே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ் கேட்டாங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. 3 மார்க் கேட்டாங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. 2 மார்க் கேட்டாங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு எதுவும் இதில் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து சப்போர்ட் ஃபார் குரோமோசோமல் தியரி ஆஃப் ஹெரிடிட்டி, இது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். 5 மார்க் கொஸ்டின்ஸுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ். இதுலேருந்து ஃபுல்லாக எழுதுங்க. இது வரைக்கும் நீங்கள் எழுதணும். செக்ஸ் லிங்கேஜ் வரைக்கும் நீங்கள் எழுதணும். சரியா, இது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸா, 5 மார்க் கொஸ்டினா. இதில் வந்து இந்த ஒன் வேர்டை நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து யார் ஒர்க் பண்ணால் ட்ரோசோஃபிலா மெலனோகாஸ்டர் அந்த ஃப்ரூட் ஃப்ளை வச்சு இவங்க வந்து செக்ஸ் என்னென்னா செக்ஸ் லிங்கேஜ் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. லிங்க்டு ஜீன்ஸ் கனெக்டட் டுகெதரான செக்ஸ் குரோமோசோம் இஸ்கா செக்ஸ் லிங்கேஜ். லிங்க்டு ஜீன் வந்து பொருத்தி என்ன ஆகுது, செக்ஸ் குரோமோசோம்குள்ளே டுகெதராக லிங்க் ஆகுது, கனெக்ட் ஆகிருக்கிறத பற்றி சொல்கிறது செக்ஸ் லிங்கேஜ்னு சொல்கிறாங்க. இதை நம்ம டீட்டெயிலாக ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இதை நீங்கள் வீடியோஸில் புரியலனா வீடியோஸில் நீங்கள் போய் பாருங்கள். இதுலேருந்து ஃபுல்லாக நீங்கள் எழுதணும், கம்ப்ளீட்டாக எழுதணும். 5 மார்க் கொஸ்டின்ஸுக்கு இந்த டயக்ராமும் நீங்கள் வரையணும். சரியா, நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் பிட்வீன் ஜீன் அண்ட் குரோமோசோம் பிஹேவியர். ஜீனுக்கும் குரோமோசோம் பிஹேவியருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா ஃபுல்லாக 3 பாயிண்ட்ஸ்மே எழுதுங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 3 பாயிண்ட்ஸ், 3 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சில நேரம் 2 மார்க் கொஸ்டின்ஸும் கேட்பாலாம். சரியா, இந்த 3 பாயிண்ட்ஸுமே நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டாக. நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. குரோமோசோமல் பிஹேவியர் டியூரிங் செல் டிவிஷன் அப்போது அதில் குரோமோசோம் பிஹேவியர் என்னன்னு கேட்கலாம். இப்போ இந்த 4 பாயிண்ட்ஸுமே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. 3 மார்க்கா 5 மார்க். சரியா, 4 பாயிண்ட்ஸுமே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. டியூரிங் மியாசிஸ் ஸ்டேஜ் அப்போது குரோமோசோம் பிஹேவியர்னால் அப்போ குரோமோசோம் பிஹேவியர் இருக்கும்போது அதோட மியாசிஸ் ஸ்டேஜஸ் அப்போது குரோமோசோம் எப்படிலாம் வந்து டிவிஷன் ப்ராசஸ் நடக்குதுன்றதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபாசில் ஜீனா
ஃபாசில் ஜீன்னா என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, இம்பார்ட்டன்ட். ஃபாசில் ஜீனா. அதுக்கப்புறம் தாமஸ் அண்ட் மோர்கன் ரிசீவ் நோபல் பிரைஸ் இன் த ஃபிசியாலஜி அண்ட் மெடிசன் ஃபார் ஹிஸ் டிஸ்கவரி கன்சர்னிங் த ரோல் பிளேட் பை த குரோமோசோமிக் ஹெரிடிட்டி. இந்த ஒன் வேர்டை பார்த்து வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். கலர் பாக்ஸில் உள்ளது எல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு சில நேரம் கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது, சில நேரம் ஒன் வேர்ட்ஸுக்கு உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு லிங்கேஜ். லிங்கேஜ்னால் என்னன்றதை ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. லிங்கேஜ் கடைசி லாஸ்ட் லைனில் இருக்கும், அதோட டெஃபினேஷன். tendency of genes to stay together during separation of chromosome is called linkage. இது வரைக்கும் இது எழுதுனா போதும் 2 மார்க் கொஸ்டின்ஸுக்கு. லிங்கேஜ் இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க லிங்கேஜ்னா என்ன, அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து லிங்க்டு ஜீன், லிங்கேஜ் வேறு லிங்க்டு ஜீன் வேறு. இதுலேருந்து இது வரைக்கும் எழுதுங்க. ஜீன்ஸ் லொக்கேட்டட் க்ளோஸ் டுகெதர் ஆன் த சேம் குரோமோசோம் அண்ட் இன்ஹெரிட்டட் டுகெதர். ஒரே குரோமோசோமில் ஜீன்ஸ் லொக்கேட்டாக இருந்தால் அதை லிங்க்டு ஜீன் சொல்கிறோம். ஆனால் நெக்ஸ்ட்டு அன்லிங்க்டு ஜீனா சிந்தட்டிக் ஜீனா. இந்த 2 ஜீன்ஸ் வந்து சேம் குரோமோசோமில் தள்ளி தள்ளி இருந்தால் அதை என்ன சொல்கிறாங்கன்னா அன்லிங்க்டு ஜீனா சிந்தட்டிக் ஜீன் சொல்கிறாங்க. இந்த கண்டிஷனாக சின்டனின்றாங்க. தனியாக சின்டனிக் ஜீன்ஸ் அன்லிங்க்டு ஜீன் கேட்டால் இதுலேருந்து இது வரைக்கும் எழுதுங்க. சப்போஸ் வந்து சின்டனின்னு கேட்டாங்கன்னா திரும்ப இதுலேருந்து இது வரைக்கும் எழுதணும். ரெண்டுமே ஒன்று தான். ஜீன்ஸ் அந்த கண்டிஷன் பேர் வந்து சின்டனி, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து கப்ளிங் ஆர் 6 கான்ஃபிகரேஷன் 2 மார்க் கொஸ்டின்ஸாக. இதுலேருந்து இது வரைக்கும் கப்ளிங் ஆர் 6 கான்ஃபிகரேஷன் ஒரு கொஸ்டின். ரிப்பல்ஷன் ஆர் ட்ரான்ஸ் கான்ஃபிகரேஷன்றது ஒரு கொஸ்டின். 2 டாமினன்ட் அலீல்ஸ் ஆர் ரெசசிவ் அலீல்ஸ் அக்கர் இன் த சேம் ஹோமோலோகஸ் குரோமோசோம் டென் டு இன்ஹெரிட் டுகெதர் இன்டு த சேம் கேமெட்குள்ளே இன்ஹெரிட்டட் ஆச்சுன்னா அதை கப்ளிங் சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட்டாக கேமெட்னு சொல்லலாம், அதை வந்து ரெசசிவ் அலீல்ஸா டாமினன்ட் அலீல்ஸா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அது வந்து இருந்தால் அது இன்னரிட் ஆகி டிஃப்ரெண்ட் கேமெட்குள்ளே அது இன்னரிட் ஆச்சுன்னா அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரிப்பல்ஷன் ஆர் ட்ரான்ஸ் கான்ஃபிகரேஷன்றதா சொல்கிறாங்க. இந்த டயக்ராமையும் பார்த்து வச்சுக்கோங்க, சரியா. நெக்ஸ்ட்டு வந்து கைண்ட் ஆஃப் லிங்கேஜ். இந்த 2 டைப்ஸ் ஆஃப் லிங்கேஜை யார் ப்ரொப்போஸ் பண்ணான்னு கேட்டாங்கன்னா டிஹெச் மார்கன் ஃபவுண்ட் 2 டைப்ஸ் ஆஃப் லிங்கேஜ். அது ஒன்று கம்ப்ளீட் அண்ட் இன்கம்ப்ளீட் லிங்கேஜ். எதை டிபெண்ட் பண்ணினா ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் நியூ காம்பினேஷன் ஆஃப் லிங்க்டு ஜீனை பொறுத்து ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரெசன்ஸை டிபெண்ட் பண்ணி அவங்க 2 டைப்ஸ் ஆஃப் பிரிச்சிருக்காங்க. கைண்ட்ஸ் ஆஃப் லிங்கேஜ், டைப்ஸ் ஆஃப் லிங்கேஜ் கேட்டாங்கன்னா இதை எழுதிட்டு அந்த டைப்பை 2 டைப்போட நேம் மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும், ஃபுல்லாக டீட்டெயிலாக எழுத தேவையில்லை. T.H. Morgan found 2 types of linkage, complete and incomplete linkage, depending upon the presence or absence of new combination of linked gene. 2 mark questions. Next வந்து complete linkageனா என்னன்னு கேட்பாங்க. 2 mark questions. complete linkageனா என்ன, இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் எழுதுங்க. complete linkageனா இதை யார் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணால் மேல் ரோசோஃபில்லா. இட் டிஸ்கவர் கிராசிங் ஓவர் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்சன்ட் சம் ஸ்பீசிஸ் ஆஃப் மேல் ரோசோஃபில்லாவில் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணாங்க யாருன்னா சிபி பிரிட்ஜ். இது 2 மார்க் கேட்டாங்கன்னா இது வரைக்கும் எழுதுங்க. சப்போஸ் 5 மார்க் உங்களுக்கு கேட்டாங்கன்னா 5 மார்க் கேட்க மாட்டாங்க. சப்போஸ் 5 மார்க் கேட்டாங்கன்னா எப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் லிங்கேஜுமே சேர்த்து உங்களுக்கு 5 மார்க்காக இருக்கும், கம்ப்ளீட் அண்ட் இன்கம்ப்ளீட் லிங்கேஜ். நெக்ஸ்ட்டு இது ஒரு டீட்டெயிலு. அலீல்ஸ் இன் கப்ளிங் ஆர் சிஸ் கான்ஃபிகரேஷன் வந்து உங்களுக்கு அலீல்ஸ் இன் கப்ளிங் ஆர் சிஸ் கான்ஃபிகரேஷன் இந்த டயக்ராம் ஃபுல்லாக நீங்கள் எழுதணும். இது ஃபுல்லாக நீங்கள் எழுதணும். ஃபீனோடைபிக் அண்ட் ஜீனோடைபிக் ரேஷியோ வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கணும். இது வரைக்கும் இது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸாக. இது கப்ளிங்காக சிஸ் கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட்டு ரிப்பல்ஷனுக்கும் அதே மாதிரி தான். அலில்ஸ் இன் ரிப்பல்ஷனாக ட்ரான்ஸ் கான்ஃபிகரேஷன், இதுவும் ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான். இதையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. 5 மார்க் கொஸ்டின் தனித்தனியாக அவங்க கேட்பாங்க, நல்லா படித்து வச்சுக்கோங்க. 5 மார்க் கொஸ்டின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து இது கம்ப்ளீட் லிங்கேஜ்னால் என்ன நம்ம 2 மார்க் கொஸ்டின் பார்த்தோம். அலில்ஸ் அண்ட் கப்ளிங் ஆர் சிஸ் கான்ஃபிகரேஷன், ட்ரான்ஸ் ஆர் ரிப்பல்ஷன் கான்ஃபிகரேஷன் எல்லாமே வந்து 5 மார்க் கொஸ்டின். தனியாக 2 மார்க் கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா அதை மட்டும் நீங்கள் எழுதினா போதும். டெஃபினேஷன் மட்டும் நீங்கள் எழுதினா போதும் 2 மார்க். சப்போஸ் 5 மார்க் கேட்டாங்கன்னா இந்த ரெண்டுமே நீங்கள் எழுதணும். 3.5 ஃபிகர் அண்ட் 3.6 ஃபிகர்
தனித்தனியாக கேட்டாங்கன்னா எது கேட்குறாங்களோ அதை மட்டும் நீங்கள் எழுதினா போதும். நெக்ஸ்ட் வந்து இன்கம்ப்ளீட் லிங்கேஜ் இதுலேருந்து இது வரைக்கும் இதை யார் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணால், இது ஒரு 2 மார்க் ஆர் 3 மார்க் கொஸ்டின்ஸ், 2 மார்க் ஆர் 3 மார்க் கொஸ்டின்ஸ். இது யார் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணான்னா ஹட்சின்சன். இதில் வந்து எதில் அப்சர்வ் பண்ணாங்க, மைஸு. இதில் கம்ப்ளீட் லிங்கேஜ் வந்து எதில் அப்சர்வ் பண்ணாங்கன்னா மேல் ட்ரோசோஃபிலா. கம்பேர் பண்ணி படிங்க, உங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்க சான்சஸ் இருக்குது. கம்ப்ளீட்னா என்ன, இன்கம்ப்ளீட் லிங்கேஜ்னால் என்னென்ன. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டடி பிளான் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிளேலிஸ்ட்டில் வந்து ஸ்டடி பிளான் ஃபார் 12th பயாலஜின்னு இருக்கும். அதில் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட் லெசனுக்குரிய ஸ்டடி பிளான் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 4th லெசனுக்குரிய ஸ்டடி பிளானும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பாருங்கள். பயோசுவாலஜி 1st and 4th. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.